டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம், கல்வி வணக்கம். ஆமாம், இந்த வருடம் காப்போத்தா உயர்தர பரீட்சை பெறுவர் எங்களுடைய வடக்கு, கிழக்கு, மலையகம், தமிழ் மாணவர்கள், இலங்கையில் உள்ள எல்லா சிங்கள மாணவர்கள் எல்லோரும் நல்ல பெறுபவர்களை பெற்றிருக்கின்றார்கள். இதிலே ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதிபர் மதிப்பார்ந்த உயர்திரு செந்தில் மாறன் சார், அவரோடு இணைந்த அவருடைய உப அதிபர்கள் பரணிதரன் சார், இவர்களோடு இணைந்து இவர்களுடைய வழிகாட்டலிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆசிரியர்கள், இந்த கணித விஞ்ஞான பாடத்தை கற்பின்ற ஆசிரியர்கள் இலங்கை முழுவதும் பாடசாலைகளிலே கணித விஞ்ஞானம் ஏஎல்ல படிப்பிக்க ஆசிரியர்கள் இல்லை, டியூஷன்ல கூட படிப்பிக்க ஆசிரியர் இல்லை. அவ்வளவு தொலைதூர மலையகத்தில் உள்ள பாடசாலைகள், கிழக்கு மாகாணத்தில் தொலைதூரத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு இந்த சூம் மூலம் ஒரு கற்றல் சேவையை வழங்கினார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. அந்த சேவையை வழங்கி அந்த மாணவர்களுக்கான சரியான கற்றல், கற்பித்தல் மற்றும் பல்வேறு வகையான உபாயங்கள், அவர்கள் ஒப்படைகளை செய்ய வேண்டும், போஸ்டல்ல அனுப்ப வேண்டும். அப்புறம் இங்கே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அந்த மாணவர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு குறிப்பிட்ட காலம், அவர்களுக்கு நல்ல உணவு, அவர்கள் அரவணைத்து அவர்களுக்கான இந்த உயர்தரத்திலே விஞ்ஞான கணித பாடத்திலே மிக உயர்ந்த சிறந்த தேர்ச்சி பெறுவதற்கான பயிற்சியை வழங்கினார்கள். அந்த பயிற்சியின் பெறுபேறு கிழக்கு மாகாணத்தில் தொங்கல் கிராமங்கள் இருக்கின்ற பல மாணவர்கள் 3A எடுத்திருக்கிறார்கள் கணிதம் விஞ்ஞான துறையிலே, மலையகத்திலே மற்றும் பல்வேறு இடங்களிலே, இலங்கையிலே, வன்னி பிரதேசத்திலே மிகவும் அதி கஷ்ட பிரதேச பாடசாலைகளில், ஆசிரியர்களே இல்லாத பாடசாலைகளில், டியூஷன் வசதியை இல்லாத பாடசாலைகளில் இந்த மிகப்பெரிய சாதனை நடந்திருக்கின்றது. ஆகவே இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சமூகத்தினருக்கு நமது இதயபூர்வமான பாராட்டுக்களை இந்த ஊடகத்தினூடாக பதிவு செய்து கொள்கிறோம். இதுதான் உண்மையான தலைமைத்துவம், இதுதான் கல்வி தலைமைத்துவம், இதுதான் நீண்டகால அபிவிருத்தி நோக்கிய செயலாற்றுகை, அதற்கான தலைமைத்துவம். ஆக இந்த தலைமைத்துவ ஆற்றலை பிரயோகித்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதிபர் ஆசிரியர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த செயலாற்றுகையை சரியாக பயன்படுத்திய மாணவர்கள், இதுதான் அதாவது தக்கன வாழ்தல் அல்லன அழிதல். இந்த மாணவர்கள் இந்த சேவையை சரியாக பயன்படுத்தி அதிலே மிகப்பெரிய சாதனையை, வெற்றியை கண்டிருக்கிறார்கள். இதுதான் மிகவும் முக்கியமானது. ஆக இன்றைய இந்த சமகால சவால்களை கல்வி மூலம் வெற்றி கொள்வதனால் பொருளாதார, சமூக, அரசியல் அபிவிருத்தி எல்லாவற்றையும் அடையலாம் என்பதற்கான ஒரு மிக உயர்ந்த ஆதாரத்தை, மிக ஒரு உயர்ந்த பெஸ்ட் பிராக்டிஸை கல்வித்துறையிலே செய்திருக்கிறார்கள். இது ஏனைய பொருளாதார, அரசியல், சமூக துறைகளுக்கு ஒரு முன்னுதாரணமாகும். ஆக பல அரச நிறுவனங்கள், பல பொது நிறுவனங்கள், பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள், எங்களுடைய வெளிநாட்டிலே இருக்கின்ற பலர் இதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். முக்கியமாக கிழக்கு மாகாணத்திலே சுகுமார் சார் அவர் ஒரு ஃபவுண்டேஷனை வைத்து, சங்காரா என்ற அந்த ஃபவுண்டேஷனை வைத்து இந்த ஏழை மாணவர்கள் சரியாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அப்ப இவர்களை போன்ற இந்த உத்தமர்கள் பூசிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். அவர்களுடைய சேவை காலத்தினால் செய்த சேவை, அது இந்த பரம்பரைக்கு, இந்த மாணவர்களுடைய பரம்பரைக்கு, சந்ததிக்கு, தமிழின சந்ததிக்கு. ஆக இந்த மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு இவ்வாறான சேவைகளை செய்ய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஏழை மாணவர்களுக்கு இவர்கள் உதவ வேண்டும். இவர்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்து அங்க தங்களுடைய கிராமத்துக்கு போய் படிப்பிக்க வேண்டும். ஆக தாங்கள் பெற்ற இந்த சேவையை மீண்டும் நமது மண்ணுக்கு இவர்கள் ஆற்ற வேண்டிய கடமை. இதுதான் நமக்கு தேவையான. இந்த சேவையினூடாக எமது எதிர்கால சந்ததியை வளர்ப்போம். வணக்கம்.